அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் தைராய்டு லெவல் TSH லெவல் 11.05 இருந்தவங்க 5 மாறி இருக்கு. 3 months நம்ம ட்ரீட்மெண்ட்ல. பொதுவாக அது அந்த ரிப்போர்ட்டோட அவங்க வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ தைராய்டு பத்திர ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, பெண்கள் மட்டும் இல்லாம இப்ப ஆண்களும் அதிக அளவு அதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக தைராய்டு ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த தைராய்டு ஹார்மோன் நல்லா வேலை செய்யும். ஏன் இந்த தைராய்டு ஹார்மோனை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறோம் அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல உள்ள எல்லா மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம், வாட்டர் மெட்டபாலிசம், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை பார்க்கறது, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்றது, எல்லா மெட்டபாலிசத்தையும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. நம்ம கார்டியாக் ஹெல்த்து கூட இது இந்த ஹார்மோன் ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன்ஸை நார்மலா நம்ம செக்ரேட் ஆகணும்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அது போக மருந்து சாப்பிட்டா மட்டும் நமக்கு தைராய்டு நல்லா வேலை செய்யுங்கிற ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் இருக்கு. அதை மாற்றணும் எல்லாரும். எப்படின்னா தைராய்டு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு அயோடின் தேவைன்னு நமக்கு தெரியும். அது போகவும் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, செலீனியம் எல்லாமே தேவை. பிளஸ் நமக்கு விட்டமின்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏ தேவை, B12 தேவை, விட்டமின் டி தேவை. இப்போ இவ்வளவும் நல்லா வேலை செய்யணும். ஹைப்போதலாமஸ்ல சிக்னல் நல்லா இருக்கணும். பிட்யூட்டரியில ஏதாவது அடினோமாவோ டியூமரோ இல்லாம இருக்கணும். அப்போதான் நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் நல்லா வேலை செய்யும். அப்போ சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் நம்ம இந்த மாதிரி செலீனியம் கண்டென்ட் ஃபுட் சாப்பிடலாம். இந்த தாதுக்கள் நான் சொன்னேன் இல்லையா, மெக்னீசியம், செலீனியம், கால்சியம் எல்லாம். மெக்னீசியம் பாத்தீங்க அப்படின்னா சோம்பு, பூசணி விதை, நம்ம துளசி விதைகளெல்லாம் அதிக அளவு நமக்கு காணப்படுது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா செலீனியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்லயே நிறைய இருக்கு. மல்லி, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, நமக்கு சோம்பு, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடுகுகளோட உள்ள விதைகள் எல்லாத்துலயும் பூசணி விதை ரொம்ப முக்கியம். நிலவேம்பு, நம்ம சித்த மருத்துவத்துல நிலவேம்பு அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இது எல்லாத்துலயுமே இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிங்க் கண்டென்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா கேஷ்யூ, நம்மளுடைய முந்திரி கூட்டை, முந்திரி பழம் அது சாப்பிடலாம். பிளஸ் நமக்கு பாதாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. முருங்கா லீவ்ஸ் ஏதாவது சத்தே கிடையாது. ஆனா எல்லாருமே அந்த முருங்கை எல்லாம் சீப்பா கிடைக்கிறதுனால யாருமே அதை நான் சாப்பிட மாட்டேங்கிறோம். இதெல்லாம் எடுத்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் நல்லா செக்ரேட் ஆகும். இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம நல்ல 10 days மெடிசின்ஸ், ஒரு நாள் ஆயில் பாத் கொடுத்துருவோம். இப்படி 3 months அவங்க கரெக்டா எடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம தைராய்டு ஹார்மோன் நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுச்சிருக்கு. ஸோ தைராய்டு ப்ராப்ளம்னாலே எல்லாரும் மருந்து மட்டும் சாப்பிடுங்கிற ஐடியாவுக்கு வராதிங்க. அது கூடவே நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். நன்றி.